இதுவரை சீமான் பேசி வந்த தமிழ் தேசியம் என்பது திரள்நிதி திரட்டுவதற்காக என்றுதான் கூறப்பட்டது. இன்றைக்கு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் விழித்துக் கொண்டதால் தன்னுடைய திரள்நிதியை, அதாவது சங்க பரிவாரத்திடம் திரட்டுவதற்காக இப்படி பேசுகிறாரோ என்ற எண்ணம் எங்களுக்கு வருகிறது. இன்றைக்கு ஈரோட்டிலே கல்வி வளர்ச்சிக்கும் அனைத்து சமுதாய வளர்ச்சிக்கும் இன்றைக்கு மகாஜன பள்ளி என்று சொல்லக்கூடிய ஈரோட்டில் நடுநாயகமாக பெரியார் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பது அவர்கள் பெரியார் குடும்பத்தால் நிர்வகிக்கப்பட்ட பள்ளியாகும். அது மட்டுமல்ல, தந்தை பெரியார் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஈரோட்டை பொறுத்தவரையிலைங்க அனைத்து சமுதாயத்துக்கும் ஆதரவாக இருந்தார். அது மட்டுமல்ல, அதாவது ஈரோடு பல கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிப்பதற்கு அவர் காரணமாக இருந்தார். அவர்கள் குடும்பத்தினர் இடம் கொடுத்துதான் மகாஜன பள்ளி என்று ஈரோட்டில் நடு பகுதியில், ஈரோட்டின் இதயமான பகுதியில் இருக்கிறது. அதுபோல் அவர்கள் குடும்பத்தின் முயற்சியாலும் அனைத்து சமூக முயற்சியாலும் மகாஜன கல்லூரி ஈரோட்டில் துவங்கப்பட்டு அது இப்போது சிக்கநாயக்கர் கல்லூரியாக, அரசு கல்லூரியாக உருப்பெற்றுள்ளது. இப்படி ஈரோட்டின் அனைத்து சமூக வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் இட ஒதுக்கீட்டுக்கும் காரணகர்த்தவாக இருந்த பெரியாரை சீமான் இழிவுபடுத்திய நிலையில் இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தல் வருகிறது. இதில் சீமான் என்ன முயற்சி எடுத்தாலும் எந்த சமூகத்தின் ஓட்டையும் பெற முடியாது. அப்படிப்பட்ட அடித்தளத்தை தந்தை பெரியார் ஈரோட்டில் அமைத்திருக்கிறார். எனவே சீமானின் முயற்சிகள் வீண் முயற்சியாகவே அமையும் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம்.